सर्वशास्त्रार्थसम्पन्नं सर्वशिल्पप्रवर्तकं नाट्याख्यं पंचम वेदं से इतिहासं करोम्यहम्। शिवलिंगमे श्री ज्योतिर्मय महालिंगमे पनिदेनाने शिवलिंगमे शिवस्थलத்தில் சிறந்த மத்தியார்ஜுன மாமே சிவस्थலத்தில் சிறந்த மத்தியார்ஜுன மாமே ஸ்ரீ பிரக சுந்தரகு ஜாம்பிக சமேதர சிவலிங்கமே. Natyacharya Guru T.K. Mahalingam Pillai takes us down memory lane and talks of his life, times and journey. Maharaja Sarfoji, the then ruler of Tanjore, patronized the ancestors of Guru Mahalingam Pillai as court vidwans. Veerasamy Natwanar, the great-grandfather of Mahalingam Pillai, adopted his sister's son Panchapakesa Natwanar. Panchapakesa Natwanar had the honor of being the Asthana Vidwan in many princely states like Tanjore, Ramanathapuram, Baroda and Mysore. His only son Kuppaya Pillai, after marriage, moved from Tanjore to Thiruvidamvardur in response to an invitation from the Thiruvadurai Adinam. திருமல்ராஜபட்டினத்தில் தான் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணினது. அம்மா பேர் தெய்வானி அம்மா. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இங்கே திருவிடமருதூர்லேயே குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ப்பீஸ் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சாயங்காலம் கோவிலில் மணி அடிக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி 1917 நவம்பர் 1ஆம் தேதி நாங்கள் பிறந்திருக்கோம் சாயந்தரம். Bharata Vidwan Kuppaya Pillai named his son as Mahalingam after the presiding deity of the famous Thiruvidamvardur temple. He grew up literally imbibing music and dance, as his house always vibrated with the sound of singing and tattukali. பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் அம்மா எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு இந்த பிள்ளையார் கோயில் பக்கம் இந்த பக்கம் போனாக்கா பயமாக இருக்கும். பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அகார சாதகம் பண்ண முடியாது. இந்த வயிற்றில் இப்படி கையை கொடுத்து வாத்தியார் இப்போ பாடு அப்படின்னு இதும்பார். தொடைய பிடிச்சி திருவார். எல்லாம் பொறுத்துக்கணும் சொல்லிட்டு மழை எனக்கு பாட்டெல்லாம் வந்துடுச்சு. He learnt Carnatic music from Pandanallur Gnanasundaram Pillai, a great musician. Kuppayar taught Telugu and Mahalinga Sastri Sanskrit. While his father laid the foundation for his knowledge in Bharatanatyam, he received advanced training from his maternal uncle T.S. Govindaraja Pillai. எங்களுக்கு அந்த கோவில் சேவகம் சாயங்காலத்தில் இந்த தாளமும் மிருதங்கமும் வாசிக்கணும். தை 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 முதல்ல நான் தாளம் தட்டினது மகாலிங்க சுவாமி சன்னதியில். இந்த தாள சத்தம் இதுன்னு தான் எனக்கு மறக்க முடியாதுன்னு தோணுது. In his youth, Mahalingam was inspired by the music of great masters who came to perform at the Uppliyappan Kovil festival. Datavaina Mahaprabhu Neredatavaina Mahaprabhu என்னமா பாடுவார் மன்னங்கிறீங்க. எனக்கு அப்போ 14 வயசு. டாக்டர் முத்துலட்சுமி அம்மா இந்த சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால கோவிலில் தேவதாசியெல்லாம் கூடாது, பொட்டு கட்டக்கூடாது அப்படிங்கிறத சட்டத்தை கொண்டுட்டு இது பண்ணதுக்கப்புறம்
அப்பாவுக்கு இந்த வெளியில் செட்டிநாட்டு கச்சேரிக்கு போகிறது, கோவிலில் இதுக்கெல்லாம் பாதிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் வந்து கொடுத்து அப்படி சிரமப்பட்டுருக்கோம். இந்த பின்ன கோலாட்டம் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பொழைப்பை கொடுத்ததுன்னு வச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பின்னல் கோலாட்டத்தில் நல்ல இது. அப்போ வந்து 8 பேர் சடை பின்னல், சங்கிலி பின்னல்லாம். அப்போ வந்து நான் சுதி போடணும். சுதி போட்டுக்கிட்டு எனக்கு அரை பங்கு 7,000 ரூபா, ஒரு பங்குக்கு 15 ரூபா, எனக்கு அரை பங்கு. பசன்னி மாரிக மத பகரிக மா பசன்னி சகரிக 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 மாரி நீரி சரி நீரி சரி நீரி சரிக சா பாதவ வழரி சனிசா பாதபத நீசா. ரொம்ப வறுமை தாங்க முடியாமல் என்னையும் தம்பியும் வந்து ஒரு தெரிஞ்ச நாடக கம்பெனியில் அனுப்பிச்சுட்டாங்க அப்பா. அதாவது 1932 நினைக்கிறேன், கும்பகோணத்தில் வந்திருந்தது. பாலராஜா மனோகர சங்கீத சபா கும்பகோணத்தில் கொண்டு சேர்த்தாங்க. சரி, நாங்கள் போன கையோட எனக்கு கொஞ்சம் டான்ஸ் தெரியணுன்னொன்னே இந்த ராமதாஸ் சரித்திரத்தில் வந்து நீ டான்ஸ் சொல்லி கொடுத்துரு அப்படின்னு விட்டார். இந்த பாபு பிள்ளைங்க தபலா வச்சுக்கிட்டு இருந்தவர். கட்டால கோரிஜ சபரியா முஜ சங்க சலேலாயா. வடமொழியில் ராமதாஸ் சரித்திரம் வச்ச பரி பரி சாமதிலா துலலா பண்ணா துமதுவாலா சுற்றி சுற்றி வரணும். Mahalingam started teaching dance at the age of 17. இந்த நாட்டியத்தில் வந்து எனக்கு ஒரு பிடிப்பு கொடுத்ததே வந்து எல்லாருடைய நாட்டியங்களை பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது பானுமதி வரலட்சுமி அவளுக்கு அழகாக ஆடினாங்க. அதுக்கு நட்வாங்க முன்ன நம்ம நட்வாங்க முன்ன. அப்புறம் பாலசரஸ்வதியோடைய இது நான் தமிழ் ஸ்டைலில் பார்த்தேன் மெட்ராஸில் இருக்கும்போது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பாடணும், இப்படி செய்யணும், இப்படி கை சொல்லி கொடுக்கணும், இப்படியெல்லாம் வந்து எனக்கு கேள்வி ஞானத்திலையும் பார்வை ஞானத்திலையும் தான் வந்தது. It was the Arangetram of young Sridharan Nair, who had travelled all the way from Kanpur to Thiruvidamvardur to learn Bharatnatyam at the feet of Bharata Vidwan Kuppaya Pillai. Adorning the wings with him was young Mahalingam on Natvangam and vocal. அப்புறம் வந்து ஸ்ரீதரன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தானவரணம் சொல்லி வச்சு அவங்க ஆட்டத்தை வந்து பார்க்கறதுக்காக ரமணி கோபால் வந்து பந்தநல்லூர் தாத்தா வேண்டி பிரசைட் பண்ண அழைச்சிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்போ கிருஷ்ணயரும் வந்திருந்தாரு. சன்னதியிலேருந்து இறங்கி வர்றோம். தாத்தா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க, நான் ரொம்ப சின்ன பையன், ஏதாவது இருந்தால் பெரியவங்க நீ தான் எனக்கு திருத்தினேன், ஏதோ அப்படி நான் அப்பா சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யார நீயா? நல்லா சொல்லி வச்சிருக்கிய. உங்கள் தாத்தா பெரிய மகா வித்வான், பெரிய மகான் அவர் வந்து ஒரு பெரிய சிம்மம், அவருடைய பேர் எடுக்கணும் நீ அப்படின்னு சொன்னார். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா அப்படின்னா அவர் அங்கே போயிட்டாரு. நாங்கள் இங்கே வந்தேன். அப்போ வந்து எனக்கு அவர் சொன்னது, எனக்கு இப்போ வந்து டெட்ராயில் மிச்சிகன் தமிழ் சங்கத்தில் தானாவரணம் சுதாவை ஆட வச்சதுக்கு எனக்கு பரத சிம்மம்னு எனக்கு டைட்டில் கொடுத்தாங்க. அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எனக்கு பழித்தது, எனக்கு மறக்கவே முடியாது. நான் We come to the dance drama aspect, which the family had inherited for many generations, right from Sarfoji Maharaja's time. That was the time our ancestors were also honored as Samastana Vidwans. There was a Kuravanji dance drama in Tamil known as Sarabendra Bhupala Kuravanji. And that was being enacted in Pragadiswara temple during the Brahmotsavam or the major festival. That is being done outside the precincts of the temple, probably during his time and during his father's time. They had the special permission, and they were also rewarded for reviving this great immortal piece of dancing. That was his contribution, of course, under the guidance of his father. சர்வேந்திர கோபால பிரபுஜி கொட்டை சிவக்குழந்தை தேசிகர் சாகித்யம் பார்த்து அது வந்து தஞ்சாவூர் நால்வர் வீட்டில் வந்து அதுக்கு வந்து
மெட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க. ராஜமோகினி வந்து பிரவேசமாகிறார். பிரபனாகி பிரஜோபதி செய்கின்ற மன்மதம் என்றெண்ணி பரிதாபீராய்த்தலென்ன மன்மதா. In Tiruvidaimarudur, Lalita, Padmini and Ragini happened to witness a dance performance by the students of Guru Kuppaya Pillai and young Mahalingam. They were keen to learn Bharatanatyam from the Gurus. Mahalingam Pillai was later sent to Thiruvananthapuram by his father to teach the Travancore sisters. Later, at the instance of director Subramaniam, he took Padmini and sisters to Bombay for a performance. Sri G.V. Ramani, a dance critic, saw their program and was so impressed that he travelled all the way to Tiruvidaimarudur to learn dance from the Pillai family. Young Govindraj Pillai and his wife Karunambal moved to Bombay in the early 40s at the request of Sri Ramani. The couple began teaching Bharatanatyam, and once they gained popularity and the number of students increased, Mahalingam Pillai shifted to Bombay permanently. Damayanti Joshi, Pramila Vashi, Roshan Kumari, Gopi Krishna, Kala Sadanmani, and film artists like Nalini Jayawant, Kamini Kaushal, Vaida Rahman were their students. Soon, the Pillai family migrated to this Mahanagar. The flat in Shraddhanand Matunga was bought, and the dance school got a permanent place. It was christened Sri Rajarajeshwari Bharatanatyam Kala Mandir. Actor Ranjan was the chief guest at the inauguration. The number of students increased from 5 to 50 to 100. Even established teachers like Acharya Parvati Kumar, Kutti Krishnan, Nana Khasa, Gopi Krishna and Savitaben Mehta came to Mahalingam Pillai to learn certain rare items. Guru Mahalingam Pillai was an early riser who performed regular puja at home before he set out. Right from starting the class at 8 in the morning to commencing the dance programs on time, he was very particular about punctuality. There was discipline and decorum in everything he did. Probably he was one of those few who attempted this kind of presentation when he said the slokas from Vedas and the songs were written by a very renowned Hindi poet, Pandit Satyakam Vidyalankar, in Hindi. It was set to music in chaste classical Hindustani music by another well-known music director, Pandit Narayananji, and it was performed by a very talented artist by name Sudhadare Swami, the student of our parampara, especially under all these gurus. And it was he, our guru, Natyakala Chakravarti, Mahalingam Sir, Mahalingam Anna, presented this performance, a very unique one, very unparalleled performance at the Darbar Hall of Rajbhavan in the presence of Governor Sri Prakasa. You can imagine nearly 50 years ago that he could do it with such determination and devotion. He was not a Nattuvanar who would simply sit and use the cymbals, but get up and dance.
This morning when he did that Ponchi Chuchuta, when you say that Krishna was coming in secrecy, many people are not able to understand the sthai of Krishna. They do as if he is stealing butter. How beautifully he did that. Normally thought that men cannot do Shringara very well, and in the Padangalla cannot be done so subtly by men. But he would put a woman to shame. It was so exquisite. முதல்ல கிருஷ்ணகான சபால வந்து அது என்ன பதம் ஏதே குமரியத அது எவ்வளோ அழகாக பண்ணி காமிச்சார் தெரியுமோ எங்களுக்கு. ஒரு ஒரு நிமிஷம் உடம்பை செலுத்து போயிடுது. Guru Mahalingam Pillai was a sign of the old guard of Bharatanatyam. Such gurus no longer exist. Very rare visionaries. What was very special about his teaching is one could see that old parampara. There was no compromise. ஒரே ஒரு அபிநயம் 15 வருஷம் முன்னால் நான் ஒரு நாட்டிக்கலா கான்ஃபரன்ஸ் நடத்தினுச்சு. நீங்கள் வந்து லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாரு. அப்போ நீங்களே ஆடி காமிச்சு நீங்கள் பதறி வருகிறது ஆடினேட். அது கண்ணு முன்னாலே நிற்கிறது. அந்த தழுக்கு குலுக்கு மினுக்கு என்னடி அப்படிங்கிறது ஒரு தரம் இங்கே இதை பார்க்குறவங்க எல்லாம் அதை அனுபவிக்கிட்டோமே. பண்ணுறேன் சார். பதறி ஆவி பதைக்குதே வகை சொல்லடி சற்றேனில்லடி மனம் கல்லோடி அடி தழுக்கு கூலுக்கு
he was a master of variations in Abhinaya. His Sanchari brought out the soul of each padam. वनमाली उदया चली मित्र आला घनश्याम सुंदरा It was like a family in that atmosphere. Everybody, Amma used to come and serve food. The home front was so good, and Vadiyar was very lucky that way, because if the domestic department was bad, the entire life could have been absolutely messy. So he could relate to the older generation, older than him, and also to the next generation and the following generation as well. As far as he was concerned, I thought he had no generation gap. He was a big bridge between the past, present and future. The lineage of this parampara extends to several generations. TKM's brother, Guru Marudappa Pillai, was the head of dance faculty at the Ravindra Bharatiya University, Calcutta. கல்யாண சுந்தரத்தை வந்து இன்றைக்கி நட்டுவாங்கம் தயார் பண்ணி அவனை மிருதங்கம் வாசிக்க வச்சு ரகுநாதகிரிகிட்ட விட்டு சலம உடுத்துற மீனுக்கு வாசிக்க வச்சு இந்த லைன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு நட்டுவாங்கம் சொல்லி கொடுத்து அவன் இந்த அளவுக்கு இருக்கிறான்னாக்கா வந்து அத்தான் கோவிந்தராஜ பிள்ளை தான். Guru Mahalingam Pillai trained his nephew Vasant and gradually introduced him to Natuvangam. Son Vishwanath was initiated by his grandfather Guru Kuppaya Pillai at a very tender age. His brother Marudappa's daughter Shanti learnt the art of singing for Bharatanatyam from Guru Mahalingam Pillai. His youngest brother Kalyana Sundaram's son Hari Krishna, a mridangist, a dancer and a composer, is yet another young guru in the family. Talking about his own children, the Guruji says, என்னுடைய பெரிய பிள்ளைக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிவகுமாருக்கு வந்து ரசிப்பான், நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அதே மாதிரி என் பொண்ணுகள் லதா நல்லா பாடுவா, அவனுக்கு அவளுக்கு தியரியெல்லாம் தெரியும். என் பெரிய பொண்ணு ரொம்ப நல்லா கொரியோகிராஃப் பண்ணுவா, சாகித்யமெல்லாம் பண்ணுவா, நான் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் செய்வா. அதை விட எங்கள் பேத்தி பாரதி என்னையே சாப்பிட்ருவா போல் இருக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் கடவுள் அனுகிரகம்னு தான் நான் நினைக்கிறேன். Guruji says that it gives him immense satisfaction to see the younger generation, up to the 7th in the lineage, continuing this art and hopes that they will follow the tradition laid down by their forefathers. நம்ம பசங்கள்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்தை வழிவிடாமல் செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு அதையே ஒரு பெரிய திருப்தியாக தான்.
In recognition of his contribution to this art form, he was honored with the title of Kalaimamani in 1973 by the government of Tamil Nadu, the prestigious Sangeet Natak Academy Award by the Government of India in 1986. He received the Gaurav Puraskar from the Government of Maharashtra in 1990. The Shruti Foundation presented him with the E. Krishna Iyer Medal at Chennai in 1995. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். மாதா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் பிதா, குரு மூணாவது, அப்புறம் தான் தெய்வம். அதனால் என் வாத்தியார் எனக்கு தெய்வம் மாதிரி, என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் இருக்கேன்னா அதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான். Vadyar is Vadyar. I don't think anybody can match him, because it was just not Vidvat, it was just not dance alone, but I looked at him as a personification of anything that was good. Everything that was good in thought, word and action, and wherever he went, there was only harmony.